ஒரு வழியா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய கடமை முடிஞ்சிருச்சு. விஜய் டிவியில் நம்பர் 1 சீரியலில் ஒன்றா ஒளிபரப்பாகி வந்த பாரதி கண்ணம்மா சீரியல் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. அவங்களுக்கு பலருமே சோசியல் மீடியாவில் தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மா ரோல் நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் ரோஷினி ஹரிப்பிரியன். இல்லத்தரசிகளுக்கு பிடிச்சமான இந்த சீரியல் நடித்து வந்த ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சனால சீரியலில் இருந்து பாதியை வெளியேறிட்டாங்க. இதையடுத்து அந்த சீரியலில் வினிஷா தேவி நடித்தாங்க. ரோஷினி ஹரிப்பிரியன் திடீர்னு வெளியேறினது ரசிகர்கள அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதையடுத்து விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விதவிதமாக சமைச்சு நடுவர்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் ஃபினாலேக்கு முன்னாடியே ரோஷினி ஹரிப்பிரியன் எலிமினேட் ஆகிட்டாங்க. அந்த வகையில் சூரிய நடித்த கருடன் படத்தில் அங்கேற்கனி அப்படிங்கிற ரோலில் நடித்த ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு கடந்த வருஷம் நல்ல வருஷமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா காளி வெங்கட் நடித்த மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படத்தில் முக்கியமான ரோலில் இவங்க நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடித்த தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதியோட தங்கச்சியை நடிச்சிருந்தாங்க. இந்த 2 படங்களும் நல்ல வசூலை அள்ளி நடிகை ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு பெயர் சொல்ற படமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இன்னைக்கு ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு நெருங்கின குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்திருக்குது. தன்னோட காதலா சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவங்கள கரம் பிடிச்சிருக்காங்க. இந்த திருமணத்தில் பாரதி கண்ணம்மா சீரியல் நடித்த அருண், ஃபரீனா, காவ்யா அருண்மொழி, கண்மணி மனோகரன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு மணமக்களை பூங்கத்து கொடுத்து வாழ்த்தியிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்த ரசிகர்கள் பலரும் இல்லற வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிற புதுமண தம்பதிகளுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.